ஆனியன் தயிர் பச்சடி செய்கிறப்ப அந்த தயிரில் இருக்கிற தண்ணியும் ஆனியனில் உள்ள தண்ணியும் இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியும். எப்பவும் போல் ஆனியனை கட் பண்ணிவிட்டு அதில் தயிரை சேர்த்து நம்ம உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயிர் பச்சடி செய்வோம்ல, அது மாதிரி இல்லாமல் ஆனியனை கட் பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்துட்டு தயிரையும் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா தண்ணி அப்படியே உப்பு ஆனியனில் உள்ளது எல்லாம் சேர்ந்து அடியில் கலெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்தை வச்சு அப்படி வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பூரா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் ஆனியன் தயிர் பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிட முடியும். இது முன்னாடியே இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இது பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள். நன்றி.